வணக்கம் நேயர்களே, நம்ம ஆலோவேரா ஆயில் அண்ட் பயோ என்சைம் சேர்த்து நம்ம சோப்பு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நாங்க வரிசையா எடுத்து வச்சிருக்கோம். எப்படி சோப்பு செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேங்காய் எண்ணெய், கேஸ்டர் ஆயில், பசுவெண்ணெய், ஆலோவேரா ஆயில், கலருக்காக நம்ம ஹெர்பல் ஆயில் எடுத்து வச்சிருக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா பயோங்க. ஆலோவேரா பயோ என்சைம் எப்படி போடலாங்கிறதும் போட்டிருக்கோம். அதனோட பயன்கள் என்னங்கிறதும் வீடியோ போட்டிருக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃப்யூமுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப் பைண்டிங் மெட்டீரியலுக்காக லைட் சொல்யூஷன் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தேவையான பொருட்களை வரிசையாக எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த எடுத்து வச்சிருக்க இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த கேஸ்டர் ஆயில், பட்டர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. தேங்காய் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயிலும் பட்டரும் நல்லா கலந்தாச்சுங்க. இந்த பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் நாங்கள் இந்த பிளெண்டரை யூஸ் பண்ணுறோங்க. பட்டர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சிருக்க இந்த ஆலோவேரா ஆயில், கலருக்காக ஹெர்பல் ஆயிலுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா பயோ என்சைம், இதை மூணையும் நல்லா இதில் கலக்கணுங்க. ஆலோவேரா பயோ என்சைம்ங்க. இந்த பொருட்களை எல்லாமே நல்லா கலக்கணுங்க. சோப்புக்கு தேவையான ஆயில் அண்ட் பயோ என்சைம் நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வடிகட்டி தாங்க ஊற்றணும். வடிகட்டினதுக்கு பிறகு பாருங்க, நமக்கே தெரியாம சிறு சிறு தூசு துகள்கள் இருக்குங்க. அதுக்காக தாங்க வடிகட்டி ஊற்றணும், இல்லைன்னா இது சோப்பு மேலே தாங்க படியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் சொல்யூஷனை இதில் ஆட் பண்ணுங்க. இது ஆட் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் ஆட் பண்ணணும். அது முக்கியமாக வடிகட்டி தாங்க ஆட் பண்ணணும். இவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசா ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சோப்போட பதம் நல்லா வருங்க. இது கையில் தாங்க கலக்கணும். 45 நிமிஷம் கையில் கலந்து விடணுங்க. நல்லா முக்கியமானதுங்க, லைவ் ஊற்றுனதுக்கு அப்புறம் கையில் ஒரே கிளாக் வைஸில் தாங்க கலக்கணும். 45 நிமிஷம் நல்லா கையில் கலந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சிருக்க இந்த பர்ஃப்யூம் இதில் ஆட் பண்ணணுங்க. சோப்புக்கான பதம் வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சிருக்க இந்த மோல்டில் ஊற்றுனுங்க. மோல்ட்டை எடுத்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வேஸ்லின் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒன்று ஆட் பண்ணுங்க. அப்போதாங்க சோப்பு ஊற்றுறதுக்கு நல்லா பதமாக வருங்க. ஆலோவேரா ஆயில் அண்ட் பயோ என்சைம் சோப் நல்லா அழகாக அருமையாக வந்திருக்குங்க. உங்களுக்கு இந்த ஆலோவேரா ஆயில் அண்ட் பயோ என்சைம் வேணும்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணி வைக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.